ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இன்றைக்கி சீக்கிரமாக ஒரு பாயசம் செஞ்சுருவோமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, பாசிப்பருப்பு, நெய், திராட்சை, முந்திரி, இல்லைனா பாதாம் கூட வச்சுலாம் போட்டுக்கலாம், தேங்காய், இதெல்லாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வந்துட்டு நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து அதை தனியாக வேக வச்சுருங்க விசில் போட்டு. அதுக்கப்புறமா முந்திரியும் திராட்சை அப்புறம் தேங்காய் இதெல்லாத்தையும் நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி விட்டு நான் வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் அது கூட லைட்டாக சர்க்கரையும் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பாசிப்பருப்பும் வெந்துருச்சு. அதில் வந்து நம்ம இந்த வெல்லம் கலந்து வச்சுருக்க தண்ணியை வந்துட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அதை அப்படியே கலந்து மிங்கிளாகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த திராட்சை இதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த பாசிப்பருப்பு கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்துருங்க. கலந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. அவ்வளோதான், நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட ஏலக்காய் இல்லை, அதனால் நான் அதை பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.